நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஹாப்பி, வெரி ஹாப்பி. திமுக ஒழிஞ்சுது. உங்களோட டான்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார், இணையதளத்துல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க சார். ஒன்ஸ் மோர் நிச்சயம் பண்ண முடியும். காரணம் என்ன என்று கேட்டால், என்னுடைய வயது முதுமை. அதை தவிர தங்களிடம் நான் பேசும்பொழுது சென்ற ஓரிரு வீடியோக்கு முன்னதாக சொன்னேன், நான் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். எனக்கு என்னுடைய பிராமணியத்தை இன்னொரு மேல திணிக்க மாட்டேன். ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டு. நான் குடுமி வச்சிருந்தேன், நாமம் போட்டிருந்தேன், காலேஜ் போச்செல்லாம். என்னை குடுமி அறக்க வந்தாங்க திமுக காரங்க. நான் சொல்றது 65, 66, 1966 ராமகிருஷ்ணா ஸ்கூல் மெயின் பிரான்ச்ல நான் படித்தேன். ஹிந்தி போராட்டத்துல நான் கலந்துட்டு இருக்கேன் குடுமியோட. அந்த பிரச்சனை வரும்போது ஒரு உற்சாகம் இருந்தது எனக்கு. என்னுடைய தகப்பனார் நான் தங்கள்கிட்ட சொன்னது மாதிரி சுதந்திர கட்சியிலும் ராஜாஜியிடம், பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜியிடம் பணிபுரிந்தார். செயலராக சுவராஜா என்ற ஆங்கில பத்திரிகை துணை ஆசிரியராக இருந்தார். அவர் காகிதம் இல்லத்தவர்களுக்கும் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடிதம் எடுத்துக்கொண்டு போவார். 1966 8 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அரசியல் குடும்பத்தில் நான் வந்தவர். நான் போன வாட்டி கொண்டு சொன்னேன், நான் என்னுடைய பிராமணத்தை நான் ஒண்ணுத்து மேல திணிக்கிறது கிடையாது. ஓகே, I am proud to say I am a Brahmin. ஆனா ஈவி ராமசாமி நாயக்கர் பிறந்த மண்ணுன்னு சொல்லாத, ஈவி ராமசாமி நாயக்கரே மண்ணுன்னு சொன்னாரு பாருங்க சீமான். அது சொல்லிட்டு அப்புறம் 6 சீட் கொடுத்தாரு பிராமணனுக்கு. தோய்த்து போயிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அடுத்த வாட்டி ஜெயிப்பாங்க. விஜய் 2 பேர் கொடுத்தா 2 பேரும் ஜெயிச்சா மொத்தம் மந்திரி ஆயிடுவாங்க. அதனால சீமானுடைய வழி வந்தவர் விஜய். சீமான் கொடுத்ததுனால விஜய் 2 கொடுத்தாரு. அதனால 2 பேருக்கும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, நீங்க சொல்ற மாதிரி என்னால இப்ப டான்ஸ் ஆட முடியாது, ஆனா இந்த நம்மளுடைய பேட்டியின் பொழுது நான் கண்டிப்பாக உற்சாகம் அடைவேன். உற்சாகம் அடைந்த போது டான்ஸ் ஆடுவேன். வயது அந்த ஒரு அந்த ஸ்பான்டேனியஸா வந்துடுச்சு அன்னைக்கு உற்சாகத்தினால. அது அது நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இந்த வயசுலயும் அவ்வளவு ஒரு திமுக மேல இருக்கிற வெறுப்புங்க. அது பேர் இந்த எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணோம்னா ராபின்சன், வள்ளுவம் நேயர்களுக்கு உண்மையை சொல்லியாக வேண்டும். பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி நான் தமிழகத்திலிருந்து இருக்கிறேன். தமிழகத்துடன் பிரதிதினம் தொடர்பில் இருக்கிறேன். ஒரு கோவில்ல வேலை செய்யறாருங்க. அந்த கோவில்ல எல்லா வைணவ கோவிலும் மடப்புள்ளின்னு பேரு, அந்த சமையல் அறைக்கு பேரு. அங்க பணிபுரிந்து இருக்கக்கூடிய ரமேஷ், குடும்ப கோமம், ஸ்ரீரங்கம், அவர் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஒரு குக், சாதாரணமாக இருந்த ஒரு சமையல்காரர், 3 ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், 2-3 கிளீனர், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இது எதை குறிக்கிறது என்றால், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு திமுக எதிர்ப்பு அலைத்தான் நான் பார்க்கிறேன். அந்த எதிர்ப்பு அணையை உண்டாக்கியது பல காரணங்கள் இருக்கும். பல பேர் வந்திருப்பாங்க. அது லாபம் அடைந்தது விஜய். அந்த எதிர்ப்பு அலையை உருவாக்குவதில் எடப்பாடி பழனிசாமி முதலில் நிறைய வேலை செஞ்சிருக்காரு. சீமான் வேலை செஞ்சிருக்காரு. அண்ணாமலை வேலை செஞ்சிருக்காரு. எல்லாருமே செஞ்சிருக்காங்க. இவங்களும் கொண்டு ஒரு பவுண்டேஷன்ல வந்துட்டாரு விஜய். நோ ப்ராப்ளம். ஒரு அப்சர்ஜிங் மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்க, ஒரு அதுதாங்க எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்தது டான்ஸ் ஆடுவதற்கு. பிளஸ் என்னுடைய ஒரு 45 ஆண்டுகளாக நான் நாடாளுமன்றத்தையும் தமிழக அரசியலையும் பார்த்து கொண்டு வருவதனால் இந்த மாதிரி சுனாமி நான் பார்த்தது இல்ல ராபின்சன். சார், யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. ஆனா திமுக அவரே ப்ரெடிக்ட் பண்ணலையே, விஜயே ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. 108 அவர் சொல்லும்போது அது 6, 6, 7 அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எங்க பத்திரிகையாளர் 60 மேல அவரே எதிர்பார்க்கல. ஓகே சார், அதான் சார், இப்போ திமுகவோட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை பார்த்திருக்க மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? அது 2-3 விதங்களாக பார்க்கலாம். ஐயா கருணாநிதியுடன் நான் நன்றாக பழகியவன். ஆற்காடு வீராசாமி நம்மிடையே இருக்கிறார், யாரு போய் கேட்டாலும் சொல்லலாம். முரசொலி மாறனுடன் நான் நன்றாக பழகி இருக்கிறேன். SS பழனிமாணிக்கம் அவர்கள் தஞ்சாவூருக்கு ஒரு எம்பி இருந்தார். அவர் இப்பொழுது எம்பி இல்லை. அவரிடம் கேட்டாலும் என்னை பற்றி விரிவாக விலாவாரியாக சொல்லுவார்கள். கருணாநிதி ஐயாவுக்கு இருந்த பிடிப்பு திமுக மீதும் அரசாங்கத்தின் மீதும்
ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் அதிகாரிகளை நம்பினார். அவருடைய தகப்பனார் ஐயா ஸ்டாலின் தகப்பனார் கருணாநிதி ஐயா அவர்கள் அதிகாரியும் நம்பினார். ஆனால் அரசியல்வாதியாக பயன்பட்டார், அரசியல்வாதியாக முயற்சி செய்தார். அந்த அரசியல் தத்துவம் என்பது ஸ்டாலின் இல்லை. காரணம், அதை மாப்பிள்ளைக்கு ஒதுக்கி விட்டார். மாப்பிள்ளைக்கு ஒதுக்கியதை தவிர தன்னுடைய ஒண்ணு விட்ட தங்கச்சியை ஒதுக்கிட்டார். அந்த திமுகவினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சியும் உடைக்கிறத தவிர 2 வருடங்களுக்கு முன்னதாக எங்கிட்ட ஒரு தோழமை கட்சியுடைய தலைவர் டெல்லியில சொன்னார், பார்லிமெண்ட் உள்ள, சார் நாளைக்கு போய் உதயநிதி டெப்டி சிஎம் ஆக்குறாங்க சார். அன்னிலிருந்து அந்த பிழை வந்தது. கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை ரொம்ப நாள் கழிச்சு தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறார். இவர் இப்பவே ஆக்கினார். இந்த மாதிரி வேறுகள் ஒண்ணு. இதை தவிர ஸ்டாலின் ஒரு எதிர்வினை அரசியலை கொண்டு நெகட்டிவ் பாலிடிக்ஸ், அது அவரை வீழ்ச்சி கொண்டு வந்தது. என்னுடைய கருத்து. எல்லாரையும் திட்டுறது, ராபின்சன்னா ஒழிக, ராஜகோபாலன் ஒழிக, இந்த வள்ளுவன் ஒழிக. வள்ளுவன் யாராது? வள்ளுவன் ஒழிக. நீங்க ஒரு பேர் சொல்லுங்க, அவன் ஒழிக. நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, ஆர்.என். ரவி ஒழிக, இந்தி ஒழிக. ஆனா எனக்கு பணம் கொடுக்க ஒரு சென்ட்ரல் பாலிடிக்ஸை செஞ்சாங்க. அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. அது மக்களிடையே நல்ல வரவேற்பு வந்த நிலையில இப்படி ஒரு ரிசல்ட் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது சார். அதிர்ச்சி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. திமுக நம்மளே 2 பேர் பேசியிருக்குமே தம்பி, எவ்வளவு நெகட்டிவ். அதை தவிர இன்னொரு மெயினா பாயிண்ட் சொல்றேன், இந்த திமுக வீழ்ச்சிக்கு காரணம் எதிர்வினை அரசியல் என்பதுதான். அதை தவிர அதிகாரிகளிடம் வேல்முருகன் வெளில வந்தாரு, தமிழ் வாழ்வுரிமை கழகம். சொல்லுங்க, சரியா மரியாதை இல்ல, அது இல்ல. எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் தலித் ஆளுக்கு வேலை செய்யலன்னு சொன்னார் அவர், தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை கொண்ட ஸ்டாலின், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம். அப்புறம் சினிமா துறையில இன்ப நிதி வந்தது விஜய்க்கு பிடிக்கல. 20,000 கோடி இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு பணம் இருக்குதுங்க. அதுக்கு ஒரு நேத்தி காலேஜ்ல இருந்து படிச்சு அவருக்கு உடனே டெப்டி மேனேஜிங் டைரக்டர் போட்டுட்டு, அதெல்லாம் கட்சிக்காரனுக்கு பிடிக்கல. தோழமை கட்சிக்காரனுக்கு உதயநிதி வந்தது பிடிக்கல. ஸ்டாலின் செய்தது ராகுல் காந்திக்கும் பிடிக்கவில்லை. சார், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களே தோல்வியை தழுவியிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி வெற்றி பெற்றிருக்காரு. முதல்வரோடு சேர்ந்து 10 முக்கிய அமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இதெல்லாம்? உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் சொன்னேனே இல்ல, 10 அமைச்சர் தோந்து. ஆமா சார், சொன்னீங்க சார். அதான் சார், எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த வீடியோ எடுத்து காமிங்க. டைட்டிலாவே போட்டிருந்தோம் சார், டைட்டிலாவே 10 அமைச்சர்கள் தோல்வி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம் சார். அந்த வீடியோ காமிங்க தயவுசெய்து. ஏன் தெரியுமா? நான் படித்தது என்னுடைய தகப்பனார் பல்கலைக்கழகம். அவர் பத்திரிகை துறையை சொல்லிக் கொடுத்தார், ஜா ராமபத்ரன் என்பவர். அதை தவிர நரைச்சு போச்சு. இது மாதிரி பார்த்து ஐயா கருணாநிதி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அரசியலை. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அமித்ஷா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருண் ஜேட்லி அரசியல் கொடுத்தார். அந்த பார்வையில் தான் சொன்னேன். உங்ககிட்ட ஞாபகம் இருக்கும், நான் சொன்னேன் பிடி பயணி வச்சாக தோத்து விடான்னு சொன்னேன். ஞாபகம் இல்ல? தோத்து விட்டு வாய், இந்த வாய் அடக்கமுங்க தம்பி. பேச்சு நடக்காது. ஸ்டாலின் நாவடக்கம் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸ்டாலினுக்கு நாவடக்கம் இல்லாதான் தான் வந்து வம்பு. இன்னொன்னு சொல்றேன், 3 மாசம் ஃபாரின் போறாராம் ஸ்டாலின். பையன்கிட்ட கட்சி கொடுத்துட்டாங்க, அம்பேல் கட்சி ஓடிச்சு. எப்படி அதிமுக அம்மையார் ஜெயலலிதா மரணம் அடைந்ததுக்கு பிறகு சின்ன பின்னம் ஆகிவிட்டதோ, அதே மாதிரி ஸ்டாலின் அயல்நாடு போனார் என்றால் திமுக சின்ன பின்னம் ஆகிவிடும். செந்தில் பாலாஜி தலைமையில 30 எம்எல்ஏ டிஎம்கேல இருந்து வரேன்னு சொல்றாங்க. அது சி.வி. சர்மா போறாங்க. இப்பவே 1000 ஆரம்பிச்சுச்சா தமிழ்நாட்டுல? உதவி, அதாவது ஹாட் ஸ்டேரிங் 1000 ஹரியானா அரசியல்ல கேட்டிருக்கேன். இங்கே ஆரம்பிச்சுட்டாங்களா? அதுதான் என்னைக்கு மறக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பேரிதியாக இருக்கு. தாங்கள் கேள்வி கேட்டா நானே பேசுறது நிறுத்திக்கிறேன். நான் ஸ்டாலின் ஆயிடக்கூடாது. ஓகே, இப்ப புதிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. துரோகிங்க காங்கிரஸ். 108ல இருந்தது 113 மாறிடுச்சு. இன்னும் 6 தேவை. ஆனா காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இல்ல 6 தேவை இருந்தா கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவுட் சைட் சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கவர்னர் ஒத்துணுடுவாங்க. ஒரே ஒரு எம்பி எம்எல்ஏ இவங்க நம்ம பிஜேபி இருந்தேன்னா இல்லாட்ட என்ன, காங்கிரஸ் வந்துட்டாங்க கட்சியில. துரோகம் செய்து முதுகுல குத்தினாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், முதுகுல குத்திட்டார் ஸ்டாலின். முதுகுல காங்கிரஸ் இதே பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ராகுல் காந்தியே
தலையில வச்சு குதிச்சாங்க. அது அண்ணா வச்சாரு வாழைப்பழத்தை வாயில, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் 29 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும்ன்ற மாதிரி அந்த அறிக்கையில இருந்தது சார். ஆதரவு கூட இல்ல சார், கூட்டணி. இது வந்து கூட்டணியா மாறிடுச்சு. அப்ப இந்தியா அலைன்ஸ்ல வந்துடுவாரு அவரு. அப்படிதான் சார் இருக்கு, இந்த கடிதத்துல பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. இந்தியா அலைன்ஸ் இருக்குதா முதல்ல? இந்த மாதிரி வேகத்துல போனான்னு வச்சுங்க, டெல்லியில முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆயிடுவார் விஜய். விஸ்வநாத் பிரதாப் சிங் மாதிரி ஆயிடுவாரு. இந்தர்குமார் குஜரால் மாதிரி, தேவகவுடா மாதிரி ஆயிடுவாரு விஜய். ஆக மொத்தம் விஜய் வந்து மெல்ல மெல்ல நடக்கணும், டைட் ரோப் வாக்கிங் மாதிரி இருக்கணும். நீங்க இந்த பக்கம் ஊந்தாலும் அவுட்டு, இந்த பக்கம் ஊந்தாலும் அவுட்டு. ஒண்ணு வேணா இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, காங்கிரஸ்காரங்க வந்து பொட்டி எடுத்து கிளம்பிடுவாங்க ராஜினாமா பண்ணிட்டு. அப்ப விஜய்க்கு மூக்கொலை வரும். ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. எந்த அமைச்சரவை காங்கிரஸ் தகுதோ அந்த அமைச்சரவை எதிர்த்து திமுக காரன் பிரச்சனை பண்ணணும், அசம்பிளியிலும் சரி வெளியிலும் சரி ஏறி வச்சுங்க. இனி ஆபத்தான நிலைமை விஜய்க்கு திமுக தான் வரப்போகிறது, பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ இன்னொன்னு சொல்றேன், அசம்பிளியை பாருங்க, ஒரு மனசுல ஒரு யோசனை பண்ணி பாருங்க. இங்க விஜய் உட்கார்ந்துருக்காரு, இங்க உதயநிதி உட்கார்ந்துருக்காரு. நேரம் பார்த்துப்பாங்களா சார்? எதிர்கட்சி தலைவரா உதயநிதி பொறுப்பேற்றா பார்த்து தானே சார் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி எதிர்கட்சி தலைவர் போட்டு இவர் பின் சீட்ல உட்காந்துடுவாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பக்கத்துல உட்காந்துக்க மாட்டாரு, எதிர்த்து உட்காந்து மாட்டாரு. மாதிரி ஆர்பி உதயகுமார் விஜய் பாஸ்கரை போட்டு அவர் தனியா போயிடுவாரு. ஆனா குழப்பங்கள் நிறைய வர இருக்கிறது. விஜய் அதிகமான ஒரு நேரத்தை செலவழிக்க வேண்டும். உத்தவ் தாக்கரே என்று மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருந்தார். அவர் சட்டசபைக்கும் போனது கிடையாது, அலுவலகத்திற்கும் வந்தது கிடையாது. அது மாதிரி விஜய் ஆயிடுவாரோ என்ற அவநம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நம்பிக்கையாக மாற்ற வேண்டும். ஏன்னா எத்தனையோ ரேலி கேன்சல் பண்ணாரு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்லயே பண்ணலாமோ இல்லையோ சார்? முதலமைச்சர் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க, அவர் சொல்றது எல்லாரும் கேட்க போறாங்க. பாதுகாப்பு அதே ஜெயலலிதா வந்து கவர்னர் சென்னா ரெட்டியோ பிரைம் மினிஸ்டர் வர போகும்போது 2 பரமேஸ்வர் வர வைத்தாங்களே. அம்மையா ஜெயலலிதா சென்னா ரெட்டி போனப்ப தானே போனாங்க, அதுக்கு யாரும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு சொல்ற பிரைம் மினிஸ்டர் வராரு, விஜய் போவார ஏர்போர்ட் கூட்டு வரதுக்கு சார்? போய் தானே சார் ஆகணும், புரோட்டோகால் சார். அது போக மாட்டாரு. முக்கியமான அமைச்சர்கள் அனுப்புவாங்களா சார்? முக்கியமா பாப்பா இவரையே போக்க மாட்டேங்கிற காரணம் விரோதி. அப்ப நீ பணத்தை கொண்டு போனோம் அவர்கிட்ட, திருப்பி இதே பிரச்சனை வரும். ஆக மொத்தம் விஜய் எதிர்நோக்கு பிரச்சனைகள் திமுகவை தவிர பாஜகவிடம் வரும், பல முனைகள் இருந்து வரும். பல அதிகாரிகள் பல விஷயத்தை சொல்லுவார்கள். விஜய் நடுநிலைமை எடுக்க வேண்டும். ஒரு ஸ்டேஜில இருந்து பாத்துக்கலாம், ஒரு ஸ்டேஜ் தள்ளி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு பஸ் ஸ்ட்ரைக் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது தம்பி, ஜாகிரதை. ஒரு மாணவர் புரட்சி மன்னிக்க முடியாது உங்களால. அதுக்கு பின்னாடி சாவி கொடுத்துருக்கோம், திமுக காரன் உட்கார்ந்து இருப்பான், அசம்பிளிலே உட்கார்ந்து இருப்பான். உங்க எதுக்கு என்ன பண்றான்னு தெரியாது உங்களுக்கு. நான் பார்லிமெண்ட் எவ்வளவு பார்த்திருக்கேன், நீ கொஞ்சமா நஞ்சமா ஆன்சர் பண்ற சமயத்துல கேள்வி கேட்பாங்க, பயப்படுவாங்க. பெரிய பெரிய நரேந்திர மோடி இடத்துக்கே ஜோதிமணி போய் உட்கார்ந்தாங்க. இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள்ல விஜயனுடைய இடத்துல போய் ஏன் தள்ளு முள்ளு இருக்காது பாருங்க. அசம்பிளி உள்ள சபாநாயகர் யாரு, அப்பா இருந்தாரு, என்ன அப்பா எல்லாரையும் கருப்பு கோட் சட்டா போட்டு வந்தா மரக்கோணம் வச்சு, அந்த மாதிரி இவரும் பண்ணுவாரு. எந்த சபாநாயகர் செங்கோட்டையன் வரதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமி பேச விடுவார் அவரு. சோ இத்தனை பிரச்சனைகள் எது இருப்பினும் விஜய்க்கு வந்து விட்டார். விஜய் வாழ்க, தமிழ் வெற்றி கழகமாக தமிழகத்தில் ஒரு புரட்சி வந்திருக்கிறது. இனி இந்த விஜய் தத்துவம் தான் வருமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் 2.0 வரல, விஜய் மாடல் 2.10 தான் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நேத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூருக்கு போயிட்டு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு ரோட் ஷோ பண்ணியிருந்தார். அந்த ரோட் ஷோல சேகர் பாபு அழுதுருந்தாரு. சேகர் பாபு ஒரு ஃப்ராடு, அவர் நம்பாதீங்க. அந்த மாதிரி கடுமையான சொல்லாடல்கள் தேவையா சார்? ஏமாத்துறவங்க என்னங்க, ஒரு பரந்தாமன் எனக்கு நண்பர், அவருக்கு சீட் கொடுக்காத ஏமாத்தினாங்களே சார். நண்பரா இருந்தா யாரா இருந்தாருங்க, நீங்க செய்தது தவறு. பெருமையான சீஃப் மினிஸ்டருடைய கார் ஃபுட்போர்ட்ல உட்காந்து போக முடியுமா நீங்க? இவர் மந்திரியாவது என்ன இருந்தாரு? ஆக மொத்தம் சேகர் பாபுவினால் அவர் துர்கா ஸ்டாலின் கொண்டா முதலமைச்சராக இருந்திருக்கலாமே தவிர ஜனங்களுக்கு வந்து பரந்தாமன் போன்ற நல்ல பக்குவமான ஆட்களை எல்லாம் எடுத்து விட்டது தப்பு தான் என்னுடைய கருத்து. பரந்தாமன் ஜெயித்தாலும் தோத்து போயிருப்பார், அது வேற விஷயம். ஆனா டிக்கெட் கொடுக்காத கட் பண்ணான்ட்டு பரந்தாமனே சில நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார். அது என் காதல விழுந்தது, ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. ராபின்சன், நான் கேட்டேன்னா கோச்சுக்க மாட்டீங்களா உங்களை? ஆனப்பட்ட எத்தன் குப்பை வடிவத்தகலந்து துறைமுகம்லாம் போயாச்சு. சேகர் பாபு ஏமாத்துறங்க. சேகர் பாபு திமுக காரறாங்க சார். என்னன்னு சார்
ஏடிஎம்கேல வந்ததுனால இந்த திமுக தோத்து போச்சு. ஓகே சார், மோடி அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இப்போ தாவேக்கா வந்து காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறத மோடி விரும்ப மாட்டாரா? விரும்ப மாட்டாரு. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி ஒரு துரோகி, ராகுல் காந்தி வந்து மூதுகள் குத்துபவர் என்று ஸ்டாலின் சொல்வதற்கு முன்னதாக ஏற்கனவே நரேந்திர மோடி பிரதிதினம் பார்ப்பதனால் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த வாரம் டெல்லி வருவதாக இருக்கிறார். அப்பொழுது பிரதமரையும் ஜனாதிபதியும் நிர்மலா சீதாராமன் போன்ற அமைச்சர்கள்லாம் பார்க்க வருகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு வெளிச்சம் தெரியும், தெளிவு வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் பிரதமர் பல்வேறு டான்ஸ் ஆடுறவங்களோட ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.